சல்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, சத்தியவேதம் சரித்திரவேதமே என்ற தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்மோடு பேசுவதற்காக வேதத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சியின் மூலமாக கிடைத்துள்ள பல பொக்கிஷங்களை நமக்கு எடுத்துக் கொடுப்பதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்கிறார். அவர் சந்திப்போம். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம சத்தியவேதம் சரித்திரவேதம் என்ற நிகழ்ச்சியில் நிறையா பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு அபூர்வமான ஒரு பொருளை பற்றி நான் சொல்லலான்ட்டு இருக்கேன். சொல்லுங்கள். கானானியரோட சீப்பு. அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் அதில் இருக்குது. 2016 தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது லாக்கிஷ் நகரம் இருக்குல்ல, அந்த நகரத்தில் இதை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் என்ன, அந்த சீப்பு வந்து 2 பக்கம் உள்ள ஒரு ஐவரி, ஒரு தந்தத்தினாலான ஒரு சீப்பு. எப்போதுமே வந்து இந்த மாதிரி நிறையா பொருட்கள் கண்டுபிடிக்கிறப்ப எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் சிதிலமடைஞ்சிருக்கும், கஷ்டப்பட்டு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் முழுமையாக கானானிய பாஷையில் எழுதப்பட்ட அந்த சீப்பு கிடச்சிருக்குது. ஓகே. அந்த சீப்பில் என்ன எழுதியிருக்குன்னா, அது ஆங்கிலத்தில் சொல்கிறப்ப மே திஸ் டஸ்க்கு ரூட் அவுட் த லைஸ் ஆஃப் த ஹேர் அண்ட் த பேர்டு. அதாவது இந்த பேன் தலையில் உள்ள பேனையும் தாடியில் உள்ள பேனையும் இது கம்ப்ளீட்டாக இந்த சீப்பானது ரூட் அவுட் பண்ணிடட்டும் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு இது பண்ணியிருக்காங்க. முதலாக இந்த கானானிய சீப்பு தான் கானானிய மொழியை உள்ளடக்கிய ஒரு இதாக கிடச்சிது அப்படின்றதுல. அது லாகேஷ் பட்டணம்ன்றப்ப முன்னாடி கானானியர்களுடைய வசத்தில் இருந்து தான் இது எல்லாமே. அதுக்கு நம்ம ஒரு இதை எவிடன்ஸ் ஆக்கிறதெல்லாம் ரொம்ப அருமையான செய்தி சிஸ்டர். அதாவது நீங்கள் நம்ம தொடர்ந்து அதை தான் பற்றி பேசிக்கிட்டு வரோம். அதாவது ஒரு மக்கள் இனத்தினுடைய வரலாறு, கலாச்சாரம், அவர்களுடைய பண்பாடு, இவைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே வந்து ரொம்ப முக்கியமானதாகவும், அது வந்து ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு வரலாற்று செய்திகளை நமக்கு கொடுக்குறதாகவும் இருக்குது. இந்த கானானிய மக்களை பொறுத்த வரைக்கும் கானானியர்கள் என்னும்போது வேதாகமத்துக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. முதலாவது இவங்க வேதாகமத்தில் இந்த மக்களை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும், ரொம்ப நல்ல ஒரு இதாகவும் இருக்கும். முக்கியமாக கானானியர்களை பற்றி வேதம் சொல்லும்போது, நாம் வேதாகம ஆராய்ச்சியாளர் சொல்லும்போது ஆதியாகமம் 9வது அதிகாரம் 18லேருந்து 27 வரைக்கும் நம்ம படிக்கும்போது நோவாவினுடைய பிள்ளைகள், காமினுடைய மகன் கானான் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த கானானியர்களுடைய தோற்றம் அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 10வது அதிகாரம் 15லேருந்து 19 வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது இந்த கானான் தான் கானானியர்களுடைய மூதாதையராக சொல்லப்படுகிறார். இப்போ நம்முடைய வம்ச வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்பவுமே சொல்லுவோம், ஒரே மனிதனிலிருந்து தான் இந்த முழு மனுகுலமும் படைக்கப்பட்டது, ஆதாமிலிருந்து முழு மனுகுலமும் படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது நமக்கு பார்த்திங்கன்னா முழு மனுகுலத்தையும் கடவுள் ஜலப்பிரயாணத்தின் மூலமாக அழித்து நோவாவையும் அவன் குடும்பத்தையும் தேவன் காத்தார். நோவாவுடைய பிள்ளைகள் சேம், காம், யாபேத்துடைய 3 பேருடைய அந்த வம்சத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கி உலகத்தினுடைய எல்லா இனங்களும் உருவாகின அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் குறிப்பாக இந்த கானானியர்கள், இந்த கானானிய மக்கள், அவர்களுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த கானான் அப்படிங்கிற நோவாவினுடைய வம்சவழியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இந்த கானானை குறித்து வேதாகமத்தில் அடுத்து நம்ம எங்கே வாசிக்கிறோம் பார்த்திங்கன்னா, ஆதியாகம புஸ்தகம் 12:6-7 பாபிலோனிலிருந்து அழைத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேல் நாடு, அதாவது கானான் என்று சொல்லப்பட்டதான இஸ்ரவேல் தேசத்திற்கு தேவன் அழைத்து கொண்டு வந்து அந்த தேசத்தை உன்னுடைய சந்ததியினருக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்களித்தார் அப்படிங்கிறத வேதாகம வசனத்திலிருந்து பார்க்குறோம். அதே நேரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொல்லும் பொழுது ஆதியாகமம் 15:16 சொல்லும் பொழுது கானானியருடைய பாவம் இன்னும் நிறைவாகவில்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது உனக்கு நான் கொடுக்கணுங்கிறதுக்காகவே ஒன்றும் தப்பே பண்ணாதவங்களுடைய தேசத்தை தூக்கி நான் உனக்கு கொடுக்க போகிறதில்ல. கானானியர்கள் அவர்களுடைய தவறுகளினாலே தண்டிக்கப்படும் போது, அவர்கள் அந்த தேசத்தை அவர்களிடத்திலிருந்து நான் பிடுங்கும்போது அந்த தேசத்தை உனக்கு உன்னுடைய சந்ததியினருக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த வாக்கு. அந்த இடத்துல வந்து கானானிய மக்கள், அவர்களை எமோரியர்கள்னு நம்ம சொல்லுவோம். அங்கே நிறைய மக்கள், எமோரியர்கள், ஏத்தியர்கள், ஏவியர்கள், இப்படி பல இன மக்கள். அவர்களை வந்து பொதுவாக குறிப்பிடும்போது நம்ம கானானிய மக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுறோம். அந்த கானான் தேசத்து மக்களை தேவன் வந்து அவருடைய பாவங்களின் நிமித்தம் அந்த தேசத்திலிருந்து அவங்களை விலக்கி அந்த நாட்டை அவர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு, அதாவது ஆபிரகாமுடைய சந்ததிகளுக்கு தேவன் வாக்களித்தார் அப்படிங்கிறத பைபிள் நமக்கு தெளிவுபடுத்துது. அதே மாதிரி என்னாகமம் 13:1-13 வரைக்கும் நம்ம படிக்கும்போது அங்கே இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி வந்து எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் வந்தபோது அவர்கள் கானானை சுற்றி பார்ப்பதற்கு 12 வேவுக்காரர்களை அனுப்புகிறார். அதில் தான் வந்து 2 பேரை நம்ம பார்க்குறோம். யோசுவா, காலேப் அப்படிங்கிற 2 கோத்திர தலைவர்களோட மற்ற 10 கோத்திரத்தின் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 10 நபர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 பேர் இந்த கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாக அங்கே போகும்போது தான்
அங்கிருந்து வேதாகமத்தில் சில குறிப்புகளை நம்ம பார்க்குறோம். அந்த குறிப்புகள் மூலமாக 2 விதமான விஷயங்களை நம்ம உணர்ந்து கொள்ள முடியுது. ஒன்று, கானானியர்களுடைய விவசாயத்தை பற்றி நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. விவசாயத்தை மிக செழுமையாக அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வேதாகமத்தில் பார்க்கலாம். ஏன்னா ஒரு திராட்சை கொலையவே 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு விவசாய அபிவிருத்தியில் அவங்க மிகச்சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும். 2வது, கானானியர்களை பற்றி வாசிக்கிறோம். அவர்கள் மிக சக்தி வாய்ந்தவர்களாக ராட்சதர்கள் போல இருந்தார்கள், ஏனோக்கியர்கள் அப்படிங்கிற மாதிரி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அவ்வளவு சக்தி மிகுந்தவர்களாக அவர்கள் இருந்தாங்க. இதிலிருந்து அவருடைய இராணுவ படைபலத்தையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு தேசத்தில் அவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையோடு கூட அவர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வேதாகம தகவலிலிருந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது, யோசுவாவினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம படிக்கும்போது, இந்த கானான் தேசத்துக்குள்ளாக அழைத்து சென்றபோது அங்கே இருக்கக்கூடிய 7 ஜாதிகளை கடவுள், 7 இனங்களை கடவுள் உங்களுக்கு அவர்களுடைய இடங்களை உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்களிக்கிறார். அந்த கானானில் இருக்கக்கூடிய 7 இனங்கள் அவர்கள் தான் இன்றைக்கி எமோரியர், ஏவியர், ஏத்தியர், இப்படி பல மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த 7 இனங்களை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கானானுடைய நிலத்தை கைப்பற்றுவதை குறித்தான தீர்க்க தரிசனத்தை தேவன் அங்கே உறுதிப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி யோசுவாவினுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 1லிருந்து 27 வரைக்கும் நம்ம படிக்கும்போது அங்கே கானானிய நகரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய எரிகோ நகரத்தை பற்றி நம்ம படிக்கிறோம். எரிகோவினுடைய சில வரலாறுகளை பற்றி நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம், அந்த கோட்டை கொத்தளங்களை பற்றி. ஆனால் அந்த வேதாகம வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிகோவின் மேலே கடவுள் அவர்களுக்கு கொடுத்த வெற்றியை பற்றி அந்த வசனங்கள் நமக்கு பதிவு பண்ணுகிறது. இந்த எரிகோவில் எப்படிப்பட்ட வெற்றி அப்படின்னு, அந்த வெற்றி மூலமாக 2 விஷயங்கள். ஒன்று, நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, முதல் கானானியர்கள் மேலே இருந்த வெற்றியே எரிகோ பட்டணம் வெற்றி அடைந்தது தான். அதுதான் ஃபஸ்ட்டு வெற்றி. கானானியர்களை நாம் வெற்றி கொண்டது அப்படின்னு வேதாகமம் பதிவு செய்யக்கூடியது. 2வது, நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த எரிகோ கோட்டையை பற்றி வேதாகமம் சொல்லக்கூடிய விஷயங்களில் எரிகோ கோட்டை மிக பிரம்மாண்டமானதாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது வேதாகமத்தில் பார்க்குறோம். ஏறக்குறைய யோசுவாவின் காலம் அப்படிங்கிறது இன்றைய காலத்திலிருந்து 3350 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 3350 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு நகர நாகரிகம் மட்டுமல்ல, ஒரு கோட்டை கொத்தளங்களாக அமைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கட்டிடக்கலையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த கானானியர்கள் அப்படிங்கிறத வேதாகமம் நமக்கு பதிவு செய்து காண்பிக்கிறார். பொதுவாக இந்த விஷயத்தை படிக்கும்போது எல்லாம் கற்பனை கதை போல் இருந்திருக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய கோட்டை 3350 வருஷத்துக்கு முன்னாடி கட்ட முடியுமா அப்படின்லாம் நமக்கு இன்றைக்கி கேட்டவங்க இருந்திருக்கலாம். ஆனால் இவைகள் இன்றைக்கு தொல்லியல் ஆதாரங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. அடுத்தபடியாக வேதாகமத்தில் நம்ம படிக்கும்போது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 1லிருந்து 36 வரைக்கும் பார்த்திங்கன்னா, அவர்கள் கானானியர்களோடு கூட சண்டையிட்டு அவர்கள் கானானியர்களுடைய நகரங்களில் இருந்த பகுதிகளை அவர்கள் பிடித்தார்கள் இஸ்ரவேலர்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். ஆனால் பல கானானியர்கள் அன்றைக்கு இஸ்ரவேலர்களோடு கூட கலந்து வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வேதாகமத்தில் வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. கானானியர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய தாக்கம் இஸ்ரவேலர்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. பல இடங்களில் அவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் அவர்கள் கானானியர்களோடு கூட உறவு வைத்திருக்கிறார்கள். கானானியர்கள் தங்களுக்குள்ளே வாழ அனுமதித்திருக்கிறார்கள். கானானியர்களும் பல காலம் அவர்களோடு கூட இணைந்து வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பல வசனங்கள், பல விஷயங்கள் நமக்கு புரிய வைக்கிது. அடுத்தது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 20-21 கானானியர்களை அமைஞ்சி வேலையாட்களாக, அடிமைகளாக சாலமோன் தேவாலய பணிகளிலே பயன்படுத்தினார் என்று வேதாகம வசனங்கள் மூலமாக நம்ம பார்க்க முடியுது. அப்போது கானானியர்கள் தேவாலய கட்டுமான பணிக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தார்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தினுடைய வசனங்களில் நமக்கு இருக்கிறதை பார்க்குறோம். அதே மாதிரி இஸ்ரவேலர்களோடு கூட அவர்கள் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள், பணி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் அந்த வசனங்கள் மூலமாக நமக்கு உறுதிப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம படிக்கும்போது, எருசலேமை பற்றி ஆண்டவர் பேசும்போது அங்கே நீ கானானியன் அப்படிங்கிறதையும், உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பன் அப்படி ஏத்தி, உன்னுடைய எமோரியன் அப்படின்னு சொல்லி எருசலேமை திட்டுவதற்கு பயன்படுத்துகிறார். நீ உன்னுடைய பழமையான வாழ்க்கை இப்படி தானே இருந்துச்சு, நீ இப்படி இருந்து இல்லை, உன்னை நான் பார்த்தேன், நீ ரத்த வெள்ளத்தில் பிறந்து கிடந்த குழந்தையாக இருந்தேன், உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர், நீ ஒரு கானானிய நிலம்தான்,
ஆனால் உன்னை நான் தெரிந்து கொண்டு உன்னை நான் வந்து ஒரு சிறந்த ஒரு எனக்கு உரியவளாக உன்னை நான் மாற்றியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேலோடு, அதாவது இஸ்ரவேல் தேசத்தோடு பேசுகிற ஒரு பேச்சாகத்தான் நம்ம எசேக்கியேல் 16வது அதிகாரத்தை நம்மால் பார்க்க. ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்கிறார், கானான் தேசமே, உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புகளுக்கும் இடம், உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. அதுதான். அப்போ பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்கள் என்னென்னா, கானானியர்கள் பல இனங்களாக பிரிந்தது, 7 இனங்களை வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது, பல இனங்களாக பிரிந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு முன்பு கானான் தேசத்திலே வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். பல தெய்வ கோட்பாட்டை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். கானானியருடைய வீழ்ச்சி அவர்களுடைய நிலத்தை வந்து இஸ்ரவேலர்கள் கைப்பற்றினார்கள் அப்படிங்கிறத தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இது ரொம்ப முக்கியமானது. இப்போது இந்த கானானை குறித்த ஆராய்ச்சிகள் என்னென்ன நடந்திருக்கு? ஏன்னா சும்மா ஒரு இனத்தை பற்றி நம்ம சொல்லிட்டு போல. இப்போ நீங்கள் ஒரு தந்தத்தாலான சீப்பை பற்றி சொன்னீங்க. ஏறக்குறைய 1300 வருஷங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு சீப்பில் வந்து கானானி எழுத்துக்கள் இருந்தது அப்படின்றீங்க. அது எவ்வளோ ஒரு பழமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இங்கே அதைத்தான் நாம் இங்கே பார்க்குறோம். முதலாக இந்த ஆய்வு எப்போ தொடங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் இது தொடங்கியிருக்குது. 1838 இருந்து 1852 வரைக்கும் எட்வர்ட் ராபின்சன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இவர் வந்து ஒரு பைபிள் டீச்சர் அல்லது பைபிள் ஸ்காலர். இவர் என்ன பண்ணுறாரு, லேவண்ட் அப்படிங்கிற அந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வுகளை மேற்கொள்கிறாரு. கானானியர்களுடைய தொடர்புடைய பல பண்டைய தளங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறார். எந்தெந்த இடங்கள்லாம் வந்து இந்த கானானியர்கள் வாழ்ந்திருந்தார்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஆராய்ச்சி மேற்கொள்கிறார். அதுக்கு பிறகு 1870களில் வந்து பார்த்திங்கன்னா சார்லஸ் கிளெமென்ஸ் கானோ அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு தொல்லியலாளர் ஆய்வாளர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானானி கல்வெட்டுகளையும் அவர்களுடைய பொருட்களையும், இப்போ நீங்கள் சொன்னது போன்ற பொருட்களையும் ஆய்வு செய்கிறாங்க. அதே மாதிரி 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 1920லிருந்து 1950 வரைக்கும் வில்லியம் எஃப் ஆல்பர்ட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அமெரிக்க தொல்லியலாளர். இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா ஒரு பைபிள் டீச்சராகவும் இருக்கிறாரு. இவர் வந்து பைபிளுடைய தொல்லியல், அந்த நவீன தொல்லியலுடைய ஆய்வுகளை நிறுவினவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கானானிய நகரத்தை அவர் வந்து இந்த அவர் தெல்பைட் மிர்சீம் அப்படிங்கிற கானானிய தலங்களில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு கானானியர்களுடைய வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை பற்றி ஒரு அற்புதமான ஒரு இதை வந்து நிறுவுறார். அதுக்கு பிறகு 1930 ஜான் கார்ஸ்டன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட். இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிகோவில் வந்து முதல் அகழ்வாராய்ச்சியை செஞ்சு கானானியர்களுடைய நகர நாகரிகத்தை, நகர வாழ்க்கையை குறித்த புரிதலை முதல்ல ஏற்படுத்துகிறார். இவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தாங்க, பைபிள் சொல்கிறது உண்மையா, இப்படிப்பட்ட ஒரு நகரம் இருந்ததா, எரிகோன்ற ஒரு நகரம் இருந்ததா அப்படிங்கிற முதல் ஆய்வு 1930களில் நடைபெறுகிறது. அதுக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி, அதாவது 1950லேருந்து 60 வரைக்கும் கேத்லின் கென்யான் அப்படிங்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட். இவங்க செய்கிறாங்க எரிகோவை போய் மறுபடியும் ஆய்வு பண்ணுறாங்க. ஏன்னா முதல் ஆய்வில் கிடைத்த தகவலை விட 2வது ஆய்வில் இன்னும் அதிகமான தகவல் இந்த எரிகோ நகரத்துலேருந்து நமக்கு கிடைக்கிறது. வெண்கல யுகத்தில் வந்து கானானியர்களுடைய நகர நாகரிகத்தும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற புரிதலை வந்து இவங்க அதிகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி வரலாற்றாளர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி 1950லேருந்து 70 வரைக்கும் ஈகால் யாடின் அப்படிங்கிற ஒரு இஸ்ரேலிய தொல்லியலாளர் ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாரு, கானானியர்களின் மிகப்பெரிய மற்றும் முக்கிய நகரங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய ஹாசோர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய அகழ்வாராய்ச்சி ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி அமீர்ஹாய் மசார் அப்படிங்கிறவங்க வந்து 2000 வரைக்கும், அதாவது 1970 2000 வரைக்கும் ஒரு இஸ்ரேலிய தொல்லியலாளர் ஆர்கியாலஜிஸ்ட். இவங்க என்ன பண்ணுறாங்க, கானானிய குடியிருப்பு மற்றும் இரும்பு காலத்தில், இரும்பு யுகத்துக்கு மாறுதல் பெற்று, இரும்பு யுகம்னா நம்ம சொல்கிற இந்த காலம் 1500 கிமுல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத குறித்து ஒரு ஆய்வை அவர் மேற்கொண்டிருக்கிறார். 21ஆவது நூற்றாண்டு இன்றைக்கி ஸ்டில் இது வரைக்கும் 2000லேருந்து இது வரைக்கும் எரிக் எச் கிளைன் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர், அமெரிக்க ஆய்வாளர், இவர் ஒரு ஹிஸ்டோரியன், ஆர்கியாலஜிஸ்ட். இவர் என்ன பண்ணுறாரு, கானானியர்களுடைய வெண்கல யுகத்தினுடைய வீழ்ச்சியை பற்றி எழுதுகிறார். அதே மாதிரி 2000லேருந்து தற்போது வரைக்கும் இஸ்ரேல் ஃபிங்க்லாண்ட் ஸ்டீபன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா, இஸ்ரேலிய கலாச்சாரத்துக்கும் கானானிய தோற்றம் பற்றிய காரியங்களுக்காகவும் வந்து அவர் வந்து என்ன செய்கிறார், ஆய்வு செய்து அதற்காக அறியப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார். இதோட நிறுத்தல டிஎன்ஏ ஆய்வுகளும் நடத்தப்படுது. 2010 வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஹீப்ரு பல்கலைக்கழகம் மற்றும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் ரெண்டும் சேர்ந்து
ஒரு பெரிய ஆய்வை நடத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, சமீபத்திய மரபணு ஆய்வுகள் பண்டைய கானானியர்களுடைய டிஎன்ஏவையும் பகுப்பாய்வு செய்து அவர்களுடைய தோற்றம், அவருடைய பாரம்பரியம் ஆகியவற்றை கண்டறிகிறாங்க. இப்படி இந்த கானானியர்கள் அப்படிங்கிற விஷயத்தில் ஏனோதானோ அப்படின்னு இல்லாமல், ஏன்னா இவங்க வந்து வெறும் வேதாகம மக்கள் மட்டுமே இல்லை. இந்த கானானியர்கள் வேதாகமத்துக்கு வெளியே இந்த கானானியர்கள் இருக்கக்கூடிய பெரும்பகுதியான இனங்கள் வெளியவும் நமக்கு ஆதாரங்கள் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு சிலரை தவிர, ஒரு சிலருக்கு தொல்லியல் ஆதாரம் மட்டும்தான் இருக்குது, எழுத்து ஆதாரங்கள் இல்லை. ஆனால் இந்த கானானியர்களில் பெரும்பகுதியான இனங்களுக்கு வெளியே ஆதாரம் இருக்குது, வெளியவும் ஆதாரம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தந்தத்திலான சீப்பு மாதிரி எழுதப்பட்ட ஆதாரங்களும் இவர்களோடது பழமையான ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. ஏன்னா இவங்க இஸ்ரவேலர்களுக்கும் முந்தைய ஒரு இன சமூகமாக அவர்கள் அங்கே வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு நல்ல நகர நாகரிகம் இருந்திருக்கிறது, இராணுவ படைபலம் இருந்திருக்கிறது, பெரிய பெரிய கோட்டை கொத்தளங்களை கட்டி நல்ல கட்டிடக்கலைகளில் வளர்ந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி இங்கே நமக்கு தெளிவாக புரிகிறது. எந்தெந்த ஊர்களில் இந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசோர் அப்படிங்கிற இடத்துல, இகால் யாடின் அப்படிங்கிற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களால இந்த ஆய்வு நடத்தப்படுது. அதுக்கப்புறம் மெகித்தோ அப்படிங்கிற இடம், மெகித்தோங்கிற ஒரு முக்கிய கானானிய நகரம், இதில் இவர் வந்து இந்த ஆய்வை நடத்துகிறாரு. அடுத்தப்புறம் பார்த்திங்கன்னா உக்காரிட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த கானானியர்களும் மிக முக்கியமான நகரம். இங்கே வந்து நிறைய எழுத்துக்கள், கானானிய எழுத்து கற்பலகைகள் கிடைக்கிறது. 30க்கும் அதிகமான உக்காரிட்டில் வந்து 30க்கும் அதிகமான கல்வெட்டுகள் கிடைக்கிறது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கியூனிஃபார்ம் டேப்லெட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷயங்களை, அதாவது அவருடைய நாகரிகங்களை அதிகமாக தெரிந்து கொள்வதற்கும் அவருடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய அந்த கடவுள் கொள்கைகள் இதெல்லாமே நமக்கு தெரியறதுக்கு உக்காரிட்டில் கிடைத்த அந்த டேப்லெட்ஸ் இருக்குது பாருங்கள், அது கியூனிஃபார்ம் எழுத்தில் இருக்கக்கூடிய டேப்லெட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அது மட்டும் அவருடைய எழுத்து மொழி குறித்த ஆய்வுகளுக்கும் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரமாக நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான். அப்புறம் ஜெரிக்கோவில் நடந்த அந்த இதில் வந்து 2 பேர் நடத்தின ஆய்வில் அவங்களுடைய அந்த கட்டிட கலைகளை பற்றிய விஷயங்களும் நமக்கு தெரியுது. அதுக்கு பைபிளும் நமக்கு ஆதாரமாக இருக்குது. இந்த லாகிஸில் தான் இந்த தந்தத்தாலான சீப்பு கிடைத்ததுன்னு நீங்கள் ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்தீங்க. அங்கே இருக்கக்கூடிய பல பொருட்களை எடுத்து ஆய்வு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரி, இதில் கட்டணக்கலைன்னு சொல்கிறப்ப ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் கொடுப்பார்ல, நீ கட்டாமல் கட்டப்பட்டிருக்க வசதியான பெரிய பட்டணங்கள். ஆமாம், அதுதான், அந்த இடத்துல போய் நீ இருப்ப அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு. அப்போ இங்கே ரொம்ப முக்கியமானது என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கானானியர்கள் வந்து மிக முக்கியமான ஒரு இது, அவங்க வந்து செமிட்டிக் மொழியை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்திய கிழக்கினுடைய எல்லா மொழிகளும், அதாவது எபிரேயம், அராமிக்கு, சீரியாக், அடுத்தது வந்து அரபி, இவை எல்லாமே செமிட்டிக் லாங்குவேஜ். எப்படி வந்து இங்கே வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒரியா, இதெல்லாம் வந்து துளு, இதெல்லாமே எப்படி திராவிடியன் லாங்குவேஜ் அப்படிங்கிறோமோ, சமஸ்கிருதம் போன்ற இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் அப்படிங்கிறோமோ, அது வந்து இண்டோ ஆரியன் மொழி குடும்பத்தை சேர்ந்த சமஸ்கிருதம், அது இந்திய மொழியை சேர்ந்ததல்ல. இந்திய மொழி குடும்பம் வந்து திராவிடியன் மொழி குடும்பமாக அழைக்கப்படுகிறது. இதில் வந்து தமிழ் உட்பட 13 மொழிகள் இருக்கிறதாக ஆய்வாளர்கள் ஏற்கனவே ஆய்வு முடிவுகளை கொடுத்துருக்காங்க. ஏறக்குறைய 13 மொழிகள். அது இந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிட மொழி குடும்பங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்தோ ஆரிய மொழி குடும்பங்களில் சமஸ்கிருதம் வருகிறது நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி எகிப்திய மொழி குடும்பங்கள், மங்கோலிய மொழி குடும்பங்கள், இப்படி நிறைய மொழி குடும்பங்கள் இருக்குது. அதில் ஒரு மொழி குடும்பம் தான் வந்து பார்த்திங்கன்னா செமிட்டிக் மொழி குடும்பங்கள். அதில் ரொம்ப முக்கியமான மொழியாக கருதப்படுறது தான் இந்த கானானியர்களுடைய மொழி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா எபிரேய மொழிக்கும் கொஞ்சம் முன்னாகவே இருக்கக்கூடிய ஒரு மொழியாகத்தான் இவர்களுடைய எழுத்து மொழிகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் இந்த எபிரேய மொழிக்கு அவர்களுடைய அந்த செமிட்டிக் மொழி இருக்குது இல்லைங்களா, அதனுடைய தாக்கமும் இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் இப்போ சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா கானானியர்களோடு அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஏற்கனவே அவங்க கானானியர்கள் எஸ்டாப்ளிஷ்டு ரிலீஜியன். இங்கே சொல்லப்போனால் ஆபிரகாம் தான் முதல் எபிரேயன் அப்படின்னு பைபிளில் சொல்லப்படுது. ஆபிரகாம் தான் ஃபஸ்ட்டு எபிரேயர். ஆனால் ஆபிரகாமே வந்து எங்கே போய் குடியிருக்கிறார் அப்படின்னா கானானுக்குள்ளே தான் போய் குடியிருக்கிறார். ஆனால் வந்து முதலாவதாக எழுதப்பட்ட மொழி, பேசப்பட்ட மொழின்றது எபிரேயமாக தான் இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா ஆதாமோ நோவாவோ அவங்களாம் என்ன மொழி பயன்படுத்தாங்க, நான் என்னுடைய அசைக்கூட நம்பிக்கை அது வருது. அதாவது மொழி கலந்துருக்கலாம். ரொம்ப அற்புதம். அதாவது என்னென்னா, இது நீங்கள் கொண்டு வந்ததுனால இதை பற்றியும் பேசிடுவோம். அதாவது ஆரம்பத்தில் ஒரு மொழி இருந்தது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கடவுள் ஆதாமோடு பேசினார் அப்படிங்கிற ஒரு மொழி இருக்கிறது.
அதற்கு பிறகு அந்த மொழி வந்து பாபேல் அந்த இதுக்கு பிறகு கோபுரம் கட்டப்பட்ட அந்த இடத்துக்கு பிறகு மொழிகள் சிதறடிக்கப்படுகிறது. அங்கே ஒரு மொழி சில மொழிகளாக மாறுகிறது. அது ஒரு மொழி ஒரு 3 மொழியாக மாறி இருக்கலாம், 5 மொழியாக மாறி இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் முதல்ல இதுதான் பேசப்பட்டது அப்படின்னு நாம் ஆசைப்படுறது. இப்போ நாம் ஒருவேளை தமிழர்களாக இருக்கனால நம்ம தமிழ் மொழியாக இருக்கக்கூடாதா கடவுள் பேசுனது அப்படின்னு ஆசைப்படுவோம். ஒருவேளை கிறிஸ்தவர்களாக மாறினதுக்கப்புறம் இல்லை கிறிஸ்தவர்களாக பழக்கப்பட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து அது எபிரேயமாக இருக்கக்கூடாதா, எபிரேயமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். அதுலேயும் தவறு கிடையாது. ஏன்னா எபிரேயத்துக்கும் அப்படி ஒரு பழமை இருக்கிறது அப்படின்னு வரும். ஆனால் தமிழுக்கும் அப்படி ஒரு பழமை இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போது ஒவ்வொரு மொழிக்கும் சில குறிப்பிட்ட மொழிகளுக்கு மட்டும், எல்லா மொழிக்கும் கிடையாது, தமிழுக்கு எபிரேயத்துக்கு இப்படி இருக்கக்கூடிய சில மொழிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்குது. அதாவது எல்லா மொழிக்கும் மூதாதையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்குது. ஆனால் ஆய்வு முடிவுகள் அப்படின்னு ஒன்று வரும்போது நாம் வந்து இன்னும் அந்த கருத்தியலில் இதுதான் அதுதான்னு முக்கியப்படுத்த முடியாத ஒரு சூழலுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். எபிரேயம் தான் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சில இடத்துல ஏன் அது தமிழாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் சில ஆய்வு முடிவுகள் இருக்குது. அதனால் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஆனால் எபிரேயத்துக்கும் முன்னாடி ஒரு மொழி இருந்திருக்குது, தமிழுக்கும் முன்னாடி ஒரு மொழி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் எல்லா ஆராய்ச்சியாளர்களும் வந்து நிற்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் மேலே ஒரு மொழி இருந்திருக்குமா, அதுவே ஒரு தாய்மொழியாக கூட இருந்திருக்கலாம், ரெண்டுக்கும் வந்து ஒரே தாயாகவும் கூட இருந்திருக்கலாம், தெரியாது. அப்போ ஆய்வுகளில் இருக்கிறதுனால நாம் எப்போவுமே பைபிளுக்கு அப்படி தான் சொல்லுவோம், ஒரு ஆய்வு முடிவு பண்ணுற வரைக்கும் நாம் அதை உறுதிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அந்த அடிப்படையில் நமக்கு எபிரேயமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தமிழாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த 2 மூத்த மொழிகளில் 2மே நமக்கு உறவுக்கு உட்பட்டது, ஏன்னா 2மே நம்முடையது. அதனால் நமக்கு ஒருவேளை கடவுள் ஆதாமோடு பேசுனது எபிரேயமாக இருக்குது அப்படின்னு முடிவு வந்துட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. கடவுள் ஆதாமோடு கூட பேசுனது தமிழில் அப்படின்னு சொல்லிட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா 2ம் நம்முடைய உட்பட்ட மொழியாக வந்துருச்சு. அதனால் நமக்கு அந்த கவலை இல்லை. அதனால் அந்த விவாதம் அப்படிங்கிறது மேற்கொண்டு பண்ண முடியாது. என்ன ரீசனில் சொல்கிறேன் அப்படின்னா, 2க்குமே ஆதாரம் வந்து எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு மேலே எதுக்குமே ஆதாரங்கள் இன்னும் நம்மகிட்ட கிடைக்கும் பொழுது அதுக்கான ஆதாரங்களை நம்ம பேச முடியும். அப்போ இங்கே வந்து செமிட்டிக் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் மூத்த மொழி. அந்த செமிட்டிக்கில் அக்காடியன் இப்போ ஒரு மொழி சொல்கிறாங்க, அது இந்த மொழிகளுக்கெல்லாம் மூத்ததாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சியினுடைய கருத்தாக இருக்குது. செமிட்டிக் லாங்குவேஜ்லேயே அக்காடியன் மொழி வந்து எல்லாத்துக்கும் மூத்ததாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய கடவுள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவங்க பால் அப்படின்னு ஒரு கடவுள், ஏல்னு ஒரு கடவுள், அந்த மாதிரி நிறைய பல தெய்வங்களை வணங்கி வந்திருக்கிறாங்க. அஷோரா அப்படிங்கிற ஒரு கடவுளை வணங்கி வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பாலியல் சிம்பல்கள் அவங்க வைத்து வணங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. சில பாலியல் காரியங்களுக்காகவே அவர்கள் வந்து அது போன்ற உருவ வழிபாடுகளை, பெண் உருவ வழிபாடுகளை கோயில்களில் வந்து ஆண் பெண் பாலியல் ஆட்களை வைத்திருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் சில குறிப்பிட்ட ஆதார வடிவங்கள் வேதாகமத்திலும் அதற்கான பல ஆதாரங்கள் பைபிளில் பார்க்குறோம். அவங்க தவறான பாலியல் ஒழுக்கக்கேட்டுக்குள்ளே அவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு வேதாகமும் நிறைய விஷயங்களை சொல்லுது. அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வேதாகமும் கானானியர்களை குறித்து சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இன்றைக்கு தொல்லியல் மூலமாக அப்படியே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பல விஷயங்கள் அதில் வந்து எதுவுமே வந்து இது இல்லையே இப்படி இல்லையே அப்படின்னு முடியாத அளவுக்கு கானானியர்களுடைய நகர நாகரிகத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லுது அதை ஒத்துக்கொள்ளுது. அவருடைய விவசாயம், அவருடைய கட்டிடக்கலை, அவருடைய இராணுவ பலம், இப்படி பல விஷயங்களை குறித்து செய்யப்பட்ட ஆய்வுகள் பெரும்பகுதி வேதாகமத்தில் இஸ்ரவேலர்களுக்கு எதிராக இருந்த கானானியர்கள், இஸ்ரவேலர்கள் முதல்ல அவங்க மத்தியில் போய் வாழ்கிறாங்க, பிறகு அவருடைய நகரம் இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும், இன்றைக்கு அந்த நகரங்களில் சில இடங்களில் செய்யப்பட்ட ஆய்வுகள் வேதாகமம் சொல்லக்கூடியது உண்மை அப்படிங்கிறத தொல்லியல் ஆய்வுகள் முழுக்க என்ன செய்திருக்கிறது அப்படின்னா உறுதிப்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறது. இன்னும் ஒரே ஒரு அடிஷ்னலாக இது என்னென்னா, இன்றைக்கி கிடைத்த அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த கானானியர்களுடைய அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய சில இது வந்து யாரோட ஒத்து போகுதுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜோர்டான் லெபனான் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு அந்த டிஎன்ஏ வந்து ஓரளவுக்கு ஒத்து போகிறது அப்படிங்கிறதும் கூடுதலான ஒரு செய்தியாக இருக்கிறது. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் திருமறையில் சம்பந்தப்பட்ட கானானியர்கள் என்ற ஒரு இனத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா பிபிலிக்கல் எவிடன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, வேதாகமத்துக்கு புறம்பாக அந்த மனிதர்களுடைய நாகரிகம், அவருடைய மொழி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். எல்லாமே நம்ம திருமறையோடு ஒத்துப்போய் சத்திய வேதம் சரித்திர வேதமே என்பதை தான் மீண்டும் நிரூபிக்கின்றன. இன்னும் நிறையா மக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எனவே எங்களோடு தொடர்ந்து இணைந்தீர்கள். மீண்டும் சத்திய வேதம் சரித்திர வேதமே என்ற
அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.